ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3.6 லட்சம் விவசாயிகள் வயிற்றுல பால் வார்த்த தமிழக அரசு. கனமழை நிவாரணமாக ரூபாய் 290 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இதோட முழு விவரத்தை தான் நாம இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள், எந்தெந்த மாவட்டங்கள் உள்ள வந்திருக்கு, அதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன நீங்க அரசிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் போன்ற பல தகவல்களை நாம இந்த வீடியோல பார்க்கலாம். சப்போஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க தமிழக அரசு ரூபாய் 289 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணையும் வெளியிட்டிருக்காங்க. பருவம் தவறிய கனமழையினால 5.66 லட்சம் ஏக்கர்கள் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரண தொகையாக ரூபாய் 289.63 கோடியை மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து விடுவித்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க. இது குறித்து தமிழக வேளாண் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய அறிக்கையில என்ன விட்டிருக்காரு அப்படின்னா, வடகிழக்கு பருவமழை நவம்பர் டிசம்பர் 2024 மற்றும் 2025 ஜனவரி ஆகிய 3 மாசமும் தவறிய மாதம் பெய்த பருவமழையினால 5.66 லட்சம் ஏக்கர்ல சாகுபடி செய்யப்பட்டிருந்த வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் பாதிக்கப்பட்டதற்கு ரூபாய் 289.63 கோடி நிவாரண தொகை ஒப்பளிப்பு செய்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவின் பேர்ல அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. வேளாண்மை துறைக்கு தலையாய இடம் அளித்திடும் வகையில தமிழக வரலாற்றுல முதன்முறையாக வேளாண் துறைக்கு அப்படின்னு 5 தனி நிதிநிலை அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டதோடு வேளாண்மை துறை என்ற பெயரினை வேளாண்மை உழவர் நலத்துறை என பெயர் மாற்றம் செய்து வேளாண் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடவும் வழிவகை செஞ்சிருக்காங்க. உழவர்களின் நலன் காக்கவும் பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்திட்டு வருதுன்னே சொல்லலாம். ஸோ எப்போதெல்லாம் இயற்கை பேரிடர்களால விவசாயிகள் பாதிக்கப்படுகிறாங்களோ அப்பெல்லாம் அரசானது பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக தேவையான நிவாரண உதவிகளை அளித்தும் வராங்க. அந்த வகையில தான் வடகிழக்கு பருவமழை நவம்பர் டிசம்பர் 2024 மற்றும் 2025 ஜனவரி மாதம் பெய்த பருவம் தவறிய மழையினால 5.66 லட்சம் ஏக்கர்ல சாகுபடி செய்யப்பட்டிருந்த வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் பாதிக்கப்பட்ட போது முதல்வர் உத்தரவின் பேர்ல பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் வருவாய் மற்றும் வேளாண்மை துறை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு 33% அதிகமான பாதிக்கப்பட்ட பரப்பினை உறுதி செய்து அதன் அடிப்படையில் கலெக்டர்களிடமிருந்து நிவாரண தொகை வேண்டி கருத்தும் கேட்கப்பட்டாங்க. ஸோ 76,132 ஏக்கரும், இதன்படி வேளாண் பயிர்கள் 4.9 லட்சம் ஏக்கரும், தோட்டக்கலை பயிர்கள் 5.66 லட்சம் ஏக்கர் பாதிக்கப்பட்டது அப்படின்னு 61,601 என மொத்தம் கணக்கிடப்பட்டு இந்த கணக்கெடுப்பின்படி பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரண தொகையாக 290 கோடி ரூபாய் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 3.6 லட்சம் விவசாயிகளுக்கு ஒப்படைக்க செய்வதாக முதல்வர் அவர்கள் ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ கனமழையால பாதிக்கப்பட்ட 2.8 லட்சம் வேளாண் பயிர் விவசாயிகளுக்கு 255 கோடி ரூபாயும், பாதிக்கப்பட்ட 80,383 தோட்டக்கலை பயிர் விவசாயிகளுக்கு 35.25 கோடி ரூபாயும் ஒப்பளிப்பு செய்யப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த நிவாரண தொகை விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் மொத்தம் இருக்கும் 38 மாவட்ட விவசாயிகளும் இதுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. இதுக்கு உடனடியாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, அருகாமையில் இருக்கக்கூடிய VAO ஆஃபீஸ், அதாவது கிராம நிர்வாக அலுவலரிடம் இதுக்கான தகவல்களை நீங்கள் கொண்டே கொடுக்கலாம். உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய அட்ரஸ், உங்கள் விவசாய பட்டா, சிட்டா அண்ட் ஆல்சோ RSR அடங்கல் எல்லாமே நீங்கள் கொண்டு போய் டாக்குமெண்ட் பண்ணி, நான் இந்த பயிர் நான் பண்ணியிருந்தேன், இதுக்கான நிவாரணம் இவ்வளோ வேணும், எனக்கு இவ்வளோ ஏக்கர் பயிரிடு செஞ்சேன், இவ்வளோ முதலீடு செஞ்சிருந்தேன் அப்படிங்கிற தகவல்களை அங்கே அவங்க வாங்கிக்குவாங்க. அதை வச்சு அவங்களுடைய ஹையர் அத்தாரிட்டிக்கு அனுப்பிச்சு விட்டு அதுக்கான
உரிய தகவல்களை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எஸ்எம்எஸ் மூலமாக வரதுக்கே வந்து ஏற்பாடு செஞ்சுருவாங்க. எஸ்எம்எஸ் மூலமாக உங்களுக்கு மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது இல்லைன்னா நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு வரும். ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா உங்கள் வங்கி கணக்கில் நீங்கள் அவங்கள வர வச்சுருவாங்க. நிராகரிக்கப்பட்டது அப்படின்னா நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம். மேல்முறையீடு செஞ்சு அதுக்கான தொகையை நீங்கள் மறுபடியும் உங்கள் வங்கி கணக்கில் வர வச்சு விட்டுருவாங்க. ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.